2008 பிப்ரவரி 8 4ஆம் தேதியே நாங்கள் பிப்ரவரி 4 இங்கிருந்து கிளம்பணும். அன்னைக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது, இன்று வராதீர்கள், அந்த இலங்கையினுடைய சுதந்திர நாள், அவர்களுக்கு அவர்கள் வான வேடிக்கை நடத்துவார்கள், நாமும் வான வேடிக்கை நடத்துவோம், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அழைத்து விட்டு வந்தேன். அந்த பயண திட்டத்தை ஒழுங்காக அமைத்து அவர் போயிட்டு வருவதற்கு ரகசியம் காத்து அன்றைக்கு அந்த பயண திட்டத்தை ஒழுங்கு செய்தவன் நான் தான். தலைவரை சந்தித்து அங்கு சென்று ஒரு வாரம் தலைவரை சந்திக்கவே இல்லை. எல்லோரும் சொன்னார்கள் தலைவரை சந்திக்கவில்லை, அந்த புகைப்படம் எல்லாம் போட்டோஷாப் என்று சொன்னார்கள். நான் உண்மையை தவிர வேறு இல்லை, கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார். ஆனால் அவர் 15 ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை. காரணம், இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு. தான் எடுக்கிற கதை, நான் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக் கொண்டே இருப்போம், யாரை பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுபோல அண்ணன் சந்தித்தார், 2 முறை சந்தித்தார். ஒரு வாரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் முதலில் சந்தித்தார். அதற்கு பிறகு 2வது முறை 6-7 நிமிடங்கள் சந்தித்தார். அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சந்திக்க வேலை. இதெல்லாம் அவர் போய்விட்டு வந்தது என்னிடம் சொன்னது. அங்கு இருந்தது 14 நாட்கள். ஏனென்றால் விசா ரெனியூல் செய்யவில்லை. ஏன்னா அன்றைக்கெல்லாம் அரபிக் விசா. அந்த 14 நாள் அவர் சொல்கிற கதையை நான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கேட்டிருப்பேன், சிந்தித்து பாருங்கள். அதனால் இவர்கள் திட்டம் எல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மாபெரும் போராட்ட வீரனை எத்தனையோ பேர் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அண்ணா அறிவியல் போனார், சுபவி போனார், திரைப்படத்தில் பாரதி ராஜா போனார், மகேந்திரன் போனார். இவரெல்லாம் போயிட்டு வந்து இந்த இனத்தினுடைய விடுதலை படமாக செய்ய வேண்டும், பாரதி ராஜா அவர்கள் இருக்க வேண்டும், மகேந்திரன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். நான் போய் போராட்டம் நடக்கிற துவக்கிற காலம் அது. ஏன்னா 2009 போராட்டம் முடிந்து விட்டது. 2008 போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரம், தூங்குகிற நேரம். அங்க போய் இவர் ஏதோ ஓசிம் போலவும், ஒரு தேசிய இன விடுதலையை வென்றெடுத்த பிடல் காஸ்ட்ரோ போலவும், இல்லை பாலஸ்தீன விடுதலைக்கு போராடி யாசர் அரபாத் போலவும் இவரை அழைத்து வைத்து அத்தனை அறுசுவை உணவுகளையும் வைத்து, அதுவும் இட்லி கறி வைத்துன்னு சொன்னார் பாருங்க, கறி இட்லி வைத்துன்னு. தமிழர்களுடைய உணவு அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் நமக்குலாம் வருத்தமா இருக்கு வச்சுக்க, மார்கறி ஊருகாத்துன்னு சொல்றாரு. நீங்க இப்ப இல்ல படப்பிடிப்புல டேய் நாங்கெல்லாம் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேலை, மாலைக்கு என்ன வேலைன்னு கேட்டுதான் தருவோம். படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது டேய் அந்த ஆர்டிஸ்ட் வந்தா தான் இந்த ஆர்டிஸ்ட் வந்தா கேட்டார். 13வது மதியம் என்னடா வச்சிருக்கேன், என்ன பண்ணு, அந்த இது இருக்கு, உப்பு கறி இருக்குல்ல, கருவாடு தோக்கு இருக்குல்ல, தயாரி பண்ணுறாங்க, அல்லு கழுடுவாங்க, படம் எடுக்கிறாங்களா சாப்பிட வந்தாங்களாங்கிற அளவுக்கு குடலே கருகிடும். அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, இவர் யார் மூலமாக போனாரோ அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய செயலாளராக இருந்த சேரலார் அவர்கள், இவர் எந்த அளவுக்கு பழக்கமோ அந்த அளவுக்கு எனக்கும் பழக்கம். இவர் அங்க இருந்துட்டு வரும்போது இந்த மான் கறி பயணம் சொல்லியிருக்காங்க. மான் அங்கு தடை செய்யப்பட்ட விலங்கு. எந்த சட்டத்தை விதியை போடுகிறாரோ அதை முதலில் மதித்து நடப்பது தலைவர் பிரபாகரன். தடை செய்யப்பட்ட விலங்கை தடையை மீறி இவருக்கு சுட்டு போடுவதற்கு இவர் என்ன நம்ம வாயால சொல்லக்கூடாது, தம்பி மரியாதையா வேற பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா தொடர்ச்சியாக இது போல பேசி போராட்டத்தை சிதைப்பதற்காக இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் சீமான் என்பது தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. சொன்னால் நான் உடனே தெரிந்து கொண்டேன். நம்ம கொஞ்சம் வீக், அதனாலதான் லேட்டாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எனக்கு கொள்கைக்கு எதிராக நிலைப்பாடுகள் இருந்தால் எது குறித்தும் சமரசம் செய்து கொண்டு உன் பின்னால் வரமாட்டேன் என்பதை எனது மார்க்சிய பார்வையிலிருந்து நான் கற்றுக்கொண்டதால் தான் வெளியே வந்து அமைதியாக இல்லாமல் இன்னும் என்னை போன்ற பல இளைஞர்கள் உன் பின்னால் தொடரக்கூடாது, தொடர்பவர்கள் மீண்டும் தொடரக்கூடாது என்ற ஒன்றை நோக்கி அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் நான் எல்லா மேடையிலும் பேசுவதற்கு முடிவு செய்து விட்டேன்.